ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரக் தாங்க போகிறோம். சூப்பர் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர்லேருந்து ஹேர் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம அது எல்லாமே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட பிராண்ட் பெருசாக வந்து வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது தான் இருக்கும். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து நான் இப்போ வாங்குற மாதிரி இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் தான். அதனால் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்க்கு போயிடலாம். ஏன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா எனக்கு வாங்கணும்னு தோணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே வச்சுருப்பாங்க. அவங்க ஓலே, மேப்ளைன், அதுக்கப்புறம் ஆர்டினரி, கேரவே, இது மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அங்கே ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தனால நாங்கள் இப்போ பூட்ஸுக்கு வந்துட்டோம். பூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 pounds வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எதுலாம் இல்லையோ அதை நாங்கள் சூப்பர் ட்ரக்கில் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பூட்ஸில் வாங்கிட்டோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட்லேயும் நம்மளுக்கு கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், டோனர், அதுக்கப்புறம் சீரம், சன்ஸ்க்ரீன், அது எல்லாமே பிராண்ட் வைஸ் வந்து எல்லாமே லைனாக அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேடுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. பட் பிராண்டை தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த பிராண்ட் எங்கெங்கே அடிக்க வச்சுருக்காங்க தான் தெரியாது. நாங்கள் அதை தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துகிட்டு வந்தோம். ஹேர் கேருக்கும் வந்துட்டு இங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வந்து நமக்கு ஆஃப்லைன்லேயே கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு இப்போ பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா வாங்கி வந்துட்டு ஒரு 10 நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துட்டு சூப்பர் ட்ரக் இது வந்து எப்படின்னா சூப்பர் ட்ரக் அண்ட் பூட்ஸ் ரெண்டுத்துலையுமே நாங்கள் வாங்கினோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரக்கில் வந்துட்டு பூட்ஸை விட சூப்பர் ட்ரக்கில் ஒரு 1 pound 2 pounds வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சில ப்ராடக்ட் வந்து பூட்ஸில் கிடைக்காம இருக்கும், அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதை மட்டும் நாங்கள் வந்துட்டு சூப்பர் ட்ரக்கில் வாங்கிட்டு சிலதெல்லாம் வந்துட்டு அதை விட சூப்பர் ட்ரக் விட பூட்ஸில் கம்மியாக இருக்கும்ல, அதனால் நாங்கள் பூட்ஸில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் சிலதெல்லாம் வந்து வாங்கிட்டோம். அதான் நான் உங்களுக்கு 1 by 1 என்னென்ன வாங்கணும் அப்படி சொல்லி காட்டுறேன். இதுதான் வந்து சூப்பர் ட்ரக்கோட பேக். ஓகேவா, பூட்ஸ்லேயும் நிறைய ப்ராடக்ட் வாங்கணும். ஆனால் பூட்ஸில் வந்து நாங்கள் பேக் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சூப்பர் ட்ரக்லேயே அதை வாங்கிட்டோம். ஸோ அந்த பேக் வாங்காமல் அங்கே வாங்கின பொருட்கள்லாம் வந்துட்டு அங்கே வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த பேக்லேயே போட்டு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சர்லேருந்து போயிடலாம். கிளென்சருக்கு வந்து நாங்கள் கேரவே பிராண்ட்லேருந்து ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்துட்டு இது நல்லாவே சூட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை யார் ரிசர்ச்லாம் பண்ணி இந்த கிளென்சர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாங்களும் நிறைய யூடியூப்ஸ் ரிவ்யூஸு, இந்த மாதிரி ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து தான் வந்து இதை வாங்க. ஸ்கின் கேர் ருட்டீனாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அப்பப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிக்மெண்ட் ஆகுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கும் போதே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் இன்னும் டேன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 days கிட்டே ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டன் பார்த்தீங்களா சூப்பர் ட்ரக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு எப்படியோ ஒரு 2 வாரம் ஆயிருக்கும். ஓகேவா எடுத்து. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின். ஸோ யோஷா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின், அவனுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னு. ஆனால் இங்கே வந்து எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக மாறிடுச்சு. அப்பப்போ ட்ரை ஆகும், சில டைம் ஆயிலியாக இருக்கும். இப்போ சம்மர்லாம் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும். சம்மரில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது. வின்டரில் பார்த்திங்கன்னா எனக்கும் ட்ரை ஆகிடுது. ஸோ 2 பேருக்குமே ஏற்ற மாதிரியே வாங்கிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ட்ரை ஸ்கினுக்கு போக தேவையில்ல, காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின்னாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டு ட்ரை ஸ்கின் இந்த கிளென்சர் வாங்கினது. அண்ட் இந்த கிளென்சர் வந்து செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட காஸ்ட் வந்து நான் மேலே வந்து மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அந்த காஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே செம்மையாக அலசுது. காஸ்ட்டை விடவே ரொம்ப அதிகமாக அலசுது. இதில் வந்து என்னென்னலாம் எசென்ஷியலான இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலோரானிக் ஆசிட் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ ஹைலோரானிக் ஆசிட் இருந்தாலே உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகும். அண்ட் உங்களோட ஸ்கின்னில் இருக்க எல்லா அழுக்கையும் வந்து அது எடுத்துரும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ஆனால் இதில் மெயின் வந்து ஹைலோரானிக் ஆசிட் தான். ஸோ இது வந்து டெர்மாலஜிக்கலி டெஸ்டட். ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் பயப்படவே வேணாம், தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு உண்மையாகவே இதில் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸும் இல்லை, நல்லா இருக்குது. இது சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு. மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு சேம் கேரவே பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின். ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின், ஸோ நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணல. யோஷாவுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின், அதனால வந்துட்டு அவனை இதை வாங்க சொல்லிட்டேன். ஸோ கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் டு ட்ரை ஸ்கின் வாங்கியாச்சு. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னே வாங்கிக்கலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம காலி பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுதுங்க. ஸோ அது நான் வாங்கலை. ஆனால் இந்த மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ட்ரையாக எப்போ ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ வந்து திருடிப்பேன் அவன்கிட்டருந்து. அப்போது இது வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, அப்சர்வ் ஆகுது. பட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்குது. கொஞ்சம் போக போக எனக்கு நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இது. இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு செம்மையாக இருக்குது. அவளோட ஸ்கின்க்கு இது சூப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணதான். அவன் அப்படி சொன்னான். ஸோ மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா கேரவேலேருந்து சேம்
மாய்ஸ்சரைசிங் லோஷன், ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின். ஸோ நான் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறமேட்டு டோனருக்கு போயிடுவேன். ஸோ டோனர் அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபைனலாக தான் நான் மாய்ஸ்சரைஸே பண்ணுவேன். ஸோ இவன் வந்து எப்படி யூஸ் பண்ணுவான்னா, கிளென்சிங் முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் முடிஞ்சதா அவ்வளோதான், முடிஞ்சு சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் பண்ணுவான். ஸோ டோனருக்கு வந்து நான் வாங்கினது என்னென்னா, பிக்ஸியோட ஸ்கின் ட்ரிக்ஸ் க்ளோ டோனிக். இதுதான் வந்து நான் வாங்கினேன், பிக்ஸி க்ளோ டோனிக். இதோட ரிவ்யூஸும் வந்து நான் எக்கச்சக்கமாக பார்த்து இது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி தான் வாங்கினேன். பட் இது செம்மையான டோனரு. நான் வாங்கி ஒரு 12 நாள் 10 நாள்லேயே வந்து எவ்வளோ காலி பண்ணிட்டேன்னு பாருங்கள். இது வரைக்கும் காலி பண்ணிட்டேன். ஓகேவா, அந்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான டோனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைகோலிக் ஆசிட். ஓகேவா, கிளைகோலிக் ஆசிட் தான் இதில் வந்து மெயினாக இருக்குது. 5% இருக்குதுல்ல. இது வந்துட்டு உங்களோட ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு ஒரு க்ளோவாக காட்டும். நீங்கள் வந்து இந்த சின்லலாம் போட்டிங்க. இப்போ கூட நான் ஸ்கின் கேர் பண்ணி லைட்டாக காம்பேக்ட் போட்டு அதுக்கப்புறம் ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக நான் எப்போவுமே ஐப்ரோஸ் போடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு கணக்கு எடுத்துக்கூடாது. ஐ ஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக், காம்பேக்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். காம்பேக்ட்டை வந்து கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், ரொம்பவும் அதிகமாகலாம் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்களா வந்துட்டு நல்ல க்ளோவாக இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஸ்கின் கேர் முடிச்சு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளைகோலிக் ஆசிட் இருக்குது. இது ஒரு சூப்பரான டோனர். ஸோ இந்த பிக்ஸி டோனரை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ப்ராடக்ட் தான். இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மைல்டான ரோஸ் ஸ்மெல்லு, ரோஸ் அண்ட் மின்ட் ஸ்மெல்லுன்னு சொல்லலாம். அந்த ஸ்மெல்லில் வந்துட்டு இது இருக்குது. சூப்பரான டோனர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. இது நேம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்னெயில் 96 முசின் பவர் எசன்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோசாரெக்ஸோட பிராண்டு ஸ்னெயில் முசின் பவர் எசன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் பிராண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா சியோல். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம இதை பார்த்தோன்னா இது எப்படி வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கூட நான் செக் பண்ணி பார்ப்பேன். இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, உண்மையான நத்தையில் தாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உண்மையான ஸ்னெயிலை வந்து பிடிச்சி அதை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதோட எசன்ஸை வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு 40-50 ஸ்னெயில்ஸ் வந்து எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எசன்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த முசினை வந்து அவங்க எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இந்த ஸ்னெயில் முசின் பவர் எசன்ஸ் சீரமே வந்துட்டு அவங்க தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்னெயில் முசின் தயாரிக்கும் போது ஸ்னெயிலுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இல்லாமல் தான் ஸ்னெயிலை வந்து அவங்க ட்ரீட் பண்ணி அந்த எசன்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்னெயில் முசின். இந்த பேக்கேஜிங்கில் வந்துட்டு அதோட எசன்ஸ் வந்து வருது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 ml ப்ராடக்ட். இதோட காஸ்ட்டை வந்து நான் மேலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பேக்கேஜிங் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். வந்துட்டு இது யூஸ் பண்ணால் கிளாஸ் ஸ்கின் டோன் வருமாமா, கிளாஸ் ஸ்கின் நம்மளுக்கு வருமா. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினது. பட் ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப கொரியனோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு வரலனாலும் நம்ம ஸ்கின் ஓரளவுக்கு கிளாஸாக தான் இருக்குது. எப்படி சொல்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோ வருது. இது வந்து நம்ம யூஸ் பண்ண க்ளோ வருது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா இது கிளாஸ் ஸ்கின்லாம் வரும்னு சொன்னாங்களே, ஒன்றுமே வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணி அதோட அருமை பெருமைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி நினைக்கவே கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக் மேக்ஸிமம் ஒரு 10 டேஸாவது நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட யூஸ்லாம் என்ன, அதோட எப்படி சொல்கிறது, அது எப்படி வந்து நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்றத கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, ஸோ இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு செம்ம ப்ராடக்ட். உண்மையாகவே நீங்கள் வந்துட்டு இதை டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் சத்தியமாக மாறிடும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ வரும். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு அங்கங்கே இதெல்லாம் வந்துட்டு ஆயிலி கிடையாது, எண்ணெய் வழியில் என் மூஞ்சி க்ளோ ஆகுது. ஸோ இது வந்துட்டு செம்ம சீரம். இது பவர் எசன்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் இது வந்து ஒரு சீரம் டெக்ஸ்சரில் தான் இது இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து என்னென்ன வாங்கினன்றதான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன்னா இன்னும் பெரிய வீடியோவாக ஆகிடும். ஸோ டியூரேஷன் ரொம்ப பெருசாகிடும், ரொம்ப போர் அடிச்சிடும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னென்ன வாங்கினன்றதெல்லாம் இதில் நான் கொடுக்குறேன். அண்ட் இதோட ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து என்னோட மேக்கப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் அதில் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்குது, நான் ஸ்கின்னில் அப்ளை பண்ணியே இதை வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு அதில் பார்க்கலாம். ஸ்கின் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 பம்பே யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் கொஞ்சமாகவே இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். பட் சூப்பரான ஒரு
பவர் எசன்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் முதல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா லா ரோச்சே போசே அப்படின்ற ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா யோஷ்வா தான் வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து இந்த சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான்லாம் பெருசாக இதுக்கு ரிவ்யூலாம் பார்க்கல. நான் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணியே ரிவ்யூ பார்த்துறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாகவே சூப்பரான சன்ஸ்க்ரீன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50+ இருக்குது. ஓகேவா? ரொம்ப வெயில் அடிக்கிற பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க, ரொம்ப வெயிலில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50+ தான் வந்து சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் டேன் ஆக்காது உங்களோட ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நான் பர்ஃப்யூம்ட் அண்ட் நான் க்ரீஸி அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒயிட் கேஷும் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு என்னோட மேக்கப் சேனலில் வந்து நான் கிளியராக போட்டிருக்கேன். இது வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக போய் அங்கே பாருங்கள். அண்ட் பர்டிகுலராக இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்துட்டு லைட்டாக நம்ம எடுக்கணும். ரொம்ப நம்ம எடுத்தோம்னா எண்ணெய் வலிஞ்சிடும் மூஞ்சி. ஓகேவா? ஸோ லைட்டாக நம்ம எடுக்கணும். இது வந்துட்டு ஒரு பக்காவான சன்ஸ்க்ரீன். இதோட பேக்கேஜிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டப்பாவில் தான் போட்டு தருவாங்க. இது வந்துட்டு 30 ml ப்ராடக்ட் தான், பட் 50 ml ப்ராடக்ட் தான். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகமான காஸ்ட்டு. இதோட காஸ்ட் எல்லாமே வந்து நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு 3 to 5 months வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலேயாவது தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். வயசாக ஸ்கின் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் வந்து அந்த சன்ஸ்க்ரீன். இதோட நேம் வந்து லா ரோச்சி போசே டெர்மோலாஜிக்கலி டெஸ்டட் சன்ஸ்க்ரீன் தான். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஹேருக்கு நான் எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஹேருக்கு நான் வாங்கியிருக்கேன். ஹேருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீலி அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து ரோஸ்மேரி ஆயில் வாங்கியிருக்கேன். இது வந்து ரோஸ்மேரி மட்டும் இல்லை, ரோஸ்மேரி அண்ட் மின்ட் ரெண்டுமே கலந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பையும் உங்களோட ஹேரையும் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்த்னிங் பண்ணும். உங்களுக்கு வந்து முடி அந்தளவுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான். ரோஸ்மேரி எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அது இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலும் வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரோஸ்மேரி ஆயில் யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கோல்ட் ஆகிடுது. எப்படி சொல்கிறது, கோல்டு காஃப் வந்து ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதோட ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. சூப்பரான ரோஸ்மேரி அண்ட் மின்ட் இருக்கு இல்லையா, அதனாலே ஒரு சூப்பர் ஸ்மெல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நான் ஒரு 3 times தான் யூஸ் பண்ணேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணி இது முடி வந்து எப்படி சொல்கிறது நல்லா வளருதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இது நான் செகண்ட் டைம் 2 times யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகலை. எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய ஹேர் ஃபால் ஆகும் எனக்கு. ஸோ அதை வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. இதுவும் வந்து நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இப்படி பார்த்தா தெரியுமா, இந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கேன். டக்கு தோ இந்த அளவுக்கு நான் காலி பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 5 to 6 drops எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க முடியும் அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். இங்கே மட்டும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கேன். ஃபுல் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி இது வந்து முடி வளருதா இல்லையா அப்படின்றத வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இதோடு வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வாங்கினேன் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட்லாம் வந்து எதுவும் பெருசாக வாங்கலை. ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து நம்ம பார்த்துப்போம். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறது வந்துட்டு என்ன தான் மேக்கப் போட்டாலும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கின்னை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி எல்லாமே வந்து நான் ஸ்கின் கேர்லேயே வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறோம். ஒன்று கூட நான் வாங்கலைங்க மேக்கப் ப்ராடக்ட், எல்லாமே ஸ்கின் கேர் ஐட்டம்ஸாக வாங்கிட்டேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட மேக்கப் சேனலோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் என்னோட சேனல் நேம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம் டேரெக்டாக. ஸோ இது எல்லாமே நான் டேரெக்டாக என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.